குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. டெய்லி கண்டஸ்ட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 10 2025 திங்கட்கிழமை என்ன கண்டஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டஸ்ட் ஸ்டுடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். சரிங்களா? நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு காவல் தேர்வுக்காக நிறைய டெஸ்ட் பேட்ச் தொடங்கினோம். அந்த டெஸ்ட் பேட்ச்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 2025 பிசி எக்ஸாமில் நேற்று நடந்த பிசி எக்ஸாமில் நிறைய ஜிகே ஃபுல்லாமே கவர் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஜிகே கொஸ்டின் ஃபுல்லாமே நம்ம கவர் பண்ணுற மாதிரி தான் டெஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருந்தோம். ஃபுல்லாமே கவர் ஆகிட்டு இருக்குது. சைக்காலஜி நம்ம போட்ட மாடல்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் கலெக்ட் பண்ணி அதை சேவ் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கால்ஃபர் வரும் அப்படின்ற மாதிரி நானும் கேள்விப்பட்டேன். பார்க்கலாம். அதுக்கு நான் அதிகாரப்பூர்வ தகவல் வந்துருச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2026 பிசி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா வர மாதிரி கேள்விப்பட்டோம்னா இமீடியட்டாக நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? அடுத்தது, குஜராத்தில் மிகவும் அபாயகரமான விஷ ரசாயனமான ரிசின் தயாரித்து தாக்குதல் நடத்தும் பயங்கரவாதியின் சதித்திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா முறியடிக்கப்பட்டிருக்கு. இந்த சதித்திட்டத்தில் ஈடுபட்டதாக ஐஎஸ் பயங்கரவாத பின்னணியை கொண்ட மருத்துவர் உட்பட மூவரை வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் மாநில பயங்கரவாத தடுப்பு பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா கைது செஞ்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா ஆமணக்கு விதையுடைய கழிவிலிருந்து தயாரிக்கப்பட்டதான் இந்த ரிசின் அப்படின்ற ஒரு ரசாயனம். இது ரொம்ப ஆபத்தானது. ஓகேங்களா? அடுத்தது, மத்திய அரசு அலுவலக கழிவுகளை அகற்றி 4100 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா வருவாய் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஈட்டியிருக்காங்க. மத்திய அரசின் தூய்மை இயக்கத்தின் ஒரு பகுதியாக கடந்த 5 ஆண்டுகளில் மத்திய அரசு அலுவலகங்களில் சேர்ந்திருந்த பழைய பொருட்கள், மின்னணு சாதனங்கள் உள்ளிட்ட கழிவுப் பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா அகற்றியதன் மூலம் அரசுக்கு 4088.53 கோடி ரூபாய் வருவாய் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அமைச்சர் ஜிதேந்திர சிங் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. நிகழாண்டு மட்டும் இதன் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 788 கோடி வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. இது சந்திரயான் திட்டம் 3க்கு உண்டான செலவை விட வந்து பார்த்தீங்கன்னா இது அதிகமாக கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது வேஸ்ட்டெல்லாம் அப்புறப்படுத்திருக்காங்க. இப்போ வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது, டிஎன்பிசி நவம்பர் 10 வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி தேர்வுகள் நவம்பர் 10 இலவச பயிற்சி வகுப்புகள் தொடங்க இருக்கிறாங்க. சென்னை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் மாணவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2 மற்றும் குரூப் 2A 4 தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை நவம்பர் 10 முதல் வந்து நடைபெற இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் மட்டும்தான் இதை பங்கெடுத்துக்க முடியும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆதார் அட்டை நகல், பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்துடன் கிண்டி மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் வழிகாட்டல் மையத்தை வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக அணுகலாம். ஓகேங்களா? அங்கே போயிட்டீங்கன்னா தகுதியுள்ள அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி பெறத்துக்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். முடிஞ்சளவு பயன்படுத்திக்கோங்க. அரசு சார்பில் நடத்தப்படக்கூடிய அனைத்து டிஎன்பிசிக்கான போட்டித் தேர்வு பயிற்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே செயல்படுது. கோச்சிங் ஸ்டாஃபும் வந்து பார்த்திங்கன்னா பெட்டராகவே இருக்காங்க. ஓகே, நானே ரியல் டைமில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லாவே கோச்சிங் கொடுப்பாங்க. தேவையான நோட்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நான் முதல்வன் ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நடத்தக்கூடிய திட்டத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா புத்தகமும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சிக்கு உண்டான மொத்த புத்தகம் 6 to 10 கவர் பண்ணுற மாதிரி புத்தகம் தமிழ் மற்றும் இங்கிலீஷ் 2 பேட்டர்ன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கையில் கொடுத்துருவாங்க. 2 புக்குமே கொடுப்பாங்க. நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாலும் தமிழ் மீடியம் புத்தகமும் ஆங்கில மீடியம் புத்தகத்தையும் 2மே கொடுப்பாங்க. இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வரும்போது பயன்படுத்திக்கோங்க. அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுவோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதனால் சென்னையில் மட்டும்தான் நடக்கும். ஓகேங்களா? சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்சி காலேஜ், தியாகராய கல்லூரி, இந்த 2 கல்லூரி நடக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது கொடுக்குறாங்க, புத்தகம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்தது, தமிழகம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 9 நடைபெற்ற 2ஆம் நிலை கால்வி படிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,96,161 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துட்டு இருந்திருக்காங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 3,665 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2.50 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருந்தாங்க. இதில் 2,24,711 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நுழைவுச்சீட்டு வழங்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் 45 மையங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 1,98,161 பேர் தான் பங்கேற்றாங்க. 28 அது 30,000 பேர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஆப்ஷன் ஆயிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது, நம் நாட்டில் தற்போது 60 வயதை கடந்த முதியோர்களின் எண்ணிக்கை 15 கோடி ஆகும். ஓகேங்களா? 2050ஆம் ஆண்டு இதன் எண்ணிக்கை 35 கோடியாக உயர வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி நம் நாட்டில் பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலன் சட்டம் வந்து 2007. இது உங்கள் பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்கிறவனா நோட் பண்ணிக்கோங்க. இந்த சட்டத்தின்படி பெற்றோர் பராமரிக்காத பிள்ளைகளுக்கு 3 மாதம் வரை சிறை தண்டனையும் 5000 வரை அபராதம் 2மே வந்து பார்த்தீங்கன்னா வசூலிக்கப்படும். ஓகேங்களா? முதியோருக்கான அதாவது அரசு முதியோர்களுக்காக எடுத்துள்ள முன்னெடுப்பு நடவடிக்கைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. முதியோருக்கான மாதாந்திர உதவித்தொகை 75 வயதை கடந்த முதியோர்களுக்கு வந்தால் 5 லட்சம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இலவச மருத்துவ காப்பீடு திட்டம். தமிழகத்தில் 70 வயதை கடந்த நிலையில் தனியாக வசிக்கும் முதியோர்கள் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் தாய்மானவர் திட்டம். முதியோர் நலனுக்கான மத்திய மாநில அரசுகள் வந்து பல்வேறு நலத்திட்டங்கள் எடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரயில் பயணிக்கும் 60 வயதுக்கு மேற்பட்டவருக்கான கட்டண சலுகை, இப்படி நிறைய திட்டங்கள் அவங்களுக்காக முன்னெடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இதில் முக்கியமான வினா, தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு நல சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 2007 வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது, அங்கோலா நாட்டில் 4 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் முன்னிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கோலா அதிபர் ஜோ மேனுவல் கோன்சால்வேஸ் லொரான்சோ, ஓகேங்களா, அவர் வந்து பார்த்திங்கன்னா வரவேற்றிருக்காரு. இல்லை அங்கோலா நாட்டினுடைய 50வது சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கிறதுக்காக நம்ம குடியரசுத் தலைவர் அங்கே போயிருக்காங்க. ஓகேங்களா?
அடுத்தது வந்துன்னா மூத்த குடிமக்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்காகவும் வீடுகளில் உள்ள முதியோர்களின் மனம் சோர்வடையாமல் ஊக்கம் பெற உதவும் வகையில் வந்துன்னா தமிழக அரசால் அன்புச்சோலைகள் திட்டம் அப்படின்ற உருவாக்கப்பட்டது. இதுக்காக ஒரு மையம், ஒரு சென்டர் மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் பார்த்திங்கன்னா யோகா கிளாஸு அப்புறம் நிறைய பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் அதில் இருக்கும். சரிங்களா? இப்போ கூட ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, முதல்வர்கள் பார்த்திங்கன்னா கேரம் போர்டு விளாண்டுருப்பார். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அன்புச்சோலையில் பார்த்திங்கன்னா முதியோர்கள் பார்த்திங்கன்னா போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பிரதமர் மோடி நாளை பூட்டான் பயணம் மேற்கொள்கிறாரு. அந்த பூட்டான் பயணத்தில் பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய உதவியுடன் பூட்டானில் கட்டப்பட்ட மிகப்பெரிய நீர்மின் நிலையத்தை பார்த்திங்கன்னா திறந்து வைக்க இருக்கிறார். ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா இரு நாடுகள் சார்பில் கூட்டாக அமைக்கப்பட்ட 1020 மெகாவாட் திறன் கொண்ட நீர்மின் நிலையத்தை பார்த்திங்கன்னா பிரதமரும் அந்த நாட்டினுடைய மன்னரும் திறந்து வைக்க இருக்கிறாங்க. இந்தியாவிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட கடவுள் புத்தனுடைய நினைவு சின்னங்களில் பார்த்திங்கன்னா பூட்டான் தலைநகரான திம்புவில் உள்ள ஆட்சி பீடமான தஷிஷோத் ஜோங் மடாலயத்தில் பார்த்திங்கன்னா வச்சுருக்கிறாங்க, இந்தியா சார்பில் கொடுத்த அந்த புத்தருடைய சிலையை. ஓகேங்களா? அடுத்தது 2023ஆம் ஆண்டு மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் அறிக்கையில் அந்த ஆண்டு மட்டும் சுமார் 1.7 லட்சம் பேர் சாலை விபத்தில் உயிரிழந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? மனித உறுப்புகள் திசுக்கள் சட்டம் 1994 அதன் விதிமுறையின் கீழ் மூளைச்சாவு அடைந்தவர்கிட்ட பார்த்தீங்கன்னா உடல் உறுப்புகளை தானமாக பெற முடியும். ஓகேங்களா? அடுத்தது உத்தரகாண்ட் மாநிலம், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? நாட்டிலேயே முதல் மாநிலமாக உத்தரகாண்ட் பொது சிவில் சட்டம் பார்த்திங்கன்னா அமல்படுத்திட்டு இருக்காங்க. அதை அடுத்து பார்த்திங்கன்னா அதை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் எல்லா மாநிலங்களும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இமயமலையை ஒட்டியுள்ள உத்தரகாண்ட் மாநிலம் கடந்த 2000ஆம் ஆண்டில் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசிலிருந்து பிரிந்து உத்தராஞ்சல் அப்படின்னு இருந்துச்சு. 2007 உத்தரகாண்ட் அப்படின்னு பேர் மாற்றிருந்தாங்க. ஓகேவா? இதெல்லாம் பாலிட்டி கொஸ்டின், நீங்கள் டிஎன்பிசி லெவலில் படிக்கிறீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேவா? அடுத்தது பார்த்திங்கன்னா எகிப்தில் நடைபெறும் உலக துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவுடைய அனிஷ் பன்வாலா பார்த்திங்கன்னா வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்ததாக இந்திய தேசிய கால்பந்து அணியின் விளையாடுவதற்காக அண்மையில் ஆஸ்திரேலிய குடியுரிமையை தொடர்ந்து இந்திய குடியுரிமை பெற்ற கால்பந்து வீரர் ரயான் வில்லியம்ஸ் பார்த்திங்கன்னா இந்திய தேசிய முகாமில் பார்த்திங்கன்னா இணைஞ்சிருக்கிறார். ஓகேங்களா? அதாவது ஆஸ்திரேலிய குடியுரிமை இழந்துட்டு இந்திய குடியுரிமை வாங்கியிருக்கார். அடுத்து பாகிஸ்தான் இராணுவம், விமானப்படை மற்றும் கடற்படை ஆகிய 3 படைகளின் தலைவராக அசீம் முனிஸுக்கு பார்த்திங்கன்னா பதவி உயர்வு பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இதுக்காக அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தமும் மேற்கொண்டிருக்காங்க அந்த நாட்டில். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே உள்ள கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் வெளிநாட்டு பறவைகளின் வருகை பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்கு. இதனால் சுற்றுலா பயணிகளே பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி ஏற்படுத்திருக்காங்க. இதில் முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டியது கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னா அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்கிற வேணாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன கண்டப்ஸ் அவ்வளோதான், எதாவது எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டப்ஸ் டெய்லி பார்த்துங்க, அப்போ மந்த்லி படிக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் விஷயம் ஒன்று கிடைக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.